வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். காராமணினா ஒன்றும் கிடையாதுங்க மக்களே, தட்டைப்பயிறு பெரும் பயிறுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் காராமணி. காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை அதிகமாக கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதுடன் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் நமக்கு தடுக்கிறது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை காராமணி நீக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவமைகள் காராமணியில் நிறைந்திருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபான் என்னும் சத்து இருக்கு. இது உடல்ல சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறலாம். டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக ரிலீஃப் ஆகி நல்ல தூக்கத்தை காராமணி உங்களுக்கு கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய பிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தானது உடல்ல கொலஸ்ட்ரால்கள் சேருவது தடை செய்வதோடு தமனிகள்ல அடைப்புகள் ஏற்படாமலும் தடுக்கும். இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் போதுமான அளவில் இருக்கும். இதனால நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக ஏற்படக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் பலவீனம் இருந்து போவது, தமனிகள்ல அடைப்பு ஏற்படுவது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எடையை யாரெல்லாம் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க காராமணி எடுத்துக்கலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பு சத்தை கொண்டிருக்கு, ஆனால் நிறைவான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை கொண்டிருக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்தானது நல்ல செரிமானத்தை உங்களுக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் உங்களை தடுக்கும். அப்போ அதிக பசி ஏற்படுறதால தான் நம்ம அதிகமான தேவையில்லாத கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடம்பை வெயிட் போட்டுக்கிறோம். அதனால நம்ம செரிமானத்தை தூண்டி நார் சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது பசி ஏற்படாமல் தடுக்கிறதால எந்த விதமான அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவையும் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றதை நிறுத்திடுவோம். இதனால நம்மளுடைய உடல் எடை ஏறாது முதல்ல. அதுக்கப்புறம் நார் சத்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடல்ல ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். அப்போ உடல் எடையை குறைச்சிக்க நினைக்கிறவங்க எல்லாம் காராமணியை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த சோகையை தடுக்கும் காராமணி. உடல்ல ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிச்சுக்கலாம். எனவே நம்ம காராமணி சாப்பிடும் போது நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். இரும்பு சத்து கிடைச்சது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை கியூர் பண்ணிக்கலாம். சராசரியா சீரான அளவில் நம்மளுடைய உடல் ரத்தம் எந்த விதமான தடையும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். சருமம் பாதுகாக்கப்படும் நம்ம காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் உங்களுக்கு ஓரளவு ஏற்படாமல் எந்த அளவுக்கு உங்களை தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய சருமத்தை காராமணியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாதுகாக்கும். இதனால உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் அந்த அளவுக்கு நம்பவே மாட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு எங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சருமங்கள்லாம் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாம, வயதான தோற்றம் எதுவும் ஏற்படாம மின்னக்கூடிய பளிச்சுன்னு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நீங்க பெறுவீங்க. எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புல உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க காராமணி எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பாதுகாத்துக்கலாம். அதாவது நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னா எளிதில் உங்களுடைய எலும்பு உடையாது, அந்த அபாயம் உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணி என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துறதால எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாம, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, இது மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நீங்க சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில காணப்படக்கூடிய மெக்னீசியம் ஆனது இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். மேலும் காராமணி உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்துக்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். இதன் மூலமாக பிளட்ல உங்களுடைய சுகரோட லெவலை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் காராமணியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் காராமணி.
காராமணியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் தடுக்கிறது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை காராமணி நீக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அதை தடை செய்யும். காராமணி என்ன பண்ணும் அப்படின்னா செல்கள் சேதமடைவதை முன்னாடி தடுத்துரும். இதனால நமக்கு புற்றுநோய் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு காராமணி எடுத்துக்கலாம். மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதால நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நிறைய ஆற்றலை காராமணி தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும், உங்களுடைய உடலமைப்பை நீங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், பலவிதமான நோய்களிலிருந்து நீங்க விலகி நலமோடு இருக்கணும் அப்படின்னா காராமணியை தொடர்ந்து சாப்பிடுங்க. நீங்க தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட கிடையாது. வாரத்தில் 2 அல்லது 1 நாட்களாவது நீங்க காராமணியை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.